வணக்கம் பார்வையாளர்களே, இன்னைக்கு நாள் 4 ஆஃப் ஹனிமூன் இன் இட்லி சீரீஸில் நேற்று டிசைபிள் பீட்டரை மர்கையாப்பன் இடத்துக்கு போனோம். இன்னைக்கு இன்னொரு அப்போஸ்தலன் பவுல் அவருடைய சமாதிக்கு போகிறோம். இவரையும் மர்கையா தான் பண்ணிட்டாங்க. இது என்ன ஒரு எலும்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் 100% தெரியாது. ஆனால் இது அவர் இருந்த இடம், அவர் அரெஸ்ட் பண்ண சங்கிலி இதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப பிரம்மாண்டமான கட்டிடம் இது. பைபிளில் புதிய ஏற்பாடு நிறைய பகுதிகள் எழுதினது இவர் தான். கிறிஸ்தவர்களுக்கு இவரை பற்றி நிறையாவே தெரியும். அங்கேருந்து திரும்ப ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் பீஃப் பிரியாணின்னு ஒரு போர்டு ஒன்று பார்த்துட்டேன். அது மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணிடுவோன்னு சாப்பிட்டேன். ஏதோ பங்களாதேஷ் பிரியாணி போல் ஒரு தடவை சாப்பிட்லாம், வேறு எதுவும் இல்லை. ரோம்லேருந்து ஃப்ளோரன்ஸுக்கு ட்ரெயின் எடுத்து போகிறோம். ஃப்ளோரன்ஸ்லேருந்து நம்ம கார் ரெண்ட் எடுக்க போகிறோம். இது மாதிரி நீங்கள் ட்ராமில் போகிறப்போ டிக்கெட் எடுக்காமல் ஓபி அடிச்சிடலான்னு கூட நினச்சிடாதீங்க. இவங்க அது மாதிரி பண்ணி மாட்டிக்கிட்டாங்க, ஃபைன் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட் பக்கத்தில் இருந்து கார் ரெண்ட் எடுத்துட்டு சியானான்ற ஒரு கிராமத்து பகுதிக்கு தான் போகிறோம். போகிற வழி எல்லாமே அப்படி ஒரு அழகு. சாலை பயணம் மிக சிறப்பு. போகிற வழியிலேயே ஒரு உணவகத்தில் இந்த ஊர் ஃபேமஸான காட்டு பண்ணி ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் ஒரு கோட்டைன்னு இருக்குது, அதையும் பார்க்கலான்னு மேலே ஏறிட்டோம். போகிற வழி எல்லாமே திராட்சை செடி தோட்டம், அழகான அமைதி. கிளாடியேட்டர் படத்தில் மேக்சிமஸ் திரும்ப வீட்டுக்கு போகணும்னு சொல்கிற சீனில் வர பகுதி மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த இடம். கோட்டை எல்லாமே சுற்றி பார்த்தோம், செம அழகாக இருந்துச்சு. ஒரு மாதிரியான பீஸ்ஃபுல் லைஃப் வாழ்கிறாங்க மக்கள் இங்கே. எனக்கு திரும்ப போக மனசே இல்லை சுத்தமாக. அப்படியே எங்கள் நாளையும் முடிச்சுக்கிட்டோம். அடுத்த நாளில் அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா பை மக்களே, பாய்.